ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி காலையில் நடந்த ஏஎல்பி எக்ஸாமோட ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஏஎல்பி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஷின் வந்து கேட்குறாங்க. மேக்ஸில் 20 கொஷின், ரீசனிங்கில் 25 கொஷின், சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 20 கொஷின் வந்து கேட்குறாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. ரீசனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருந்திருக்கு. சயின்ஸ் வந்து ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கொஷினில் 4 கொஷின் வரைக்கும் கரண்ட் அஃபேர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓவராலாக இந்த ஷிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. இதில் மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் கேட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால்குலேட்டிவ் பேஸ்டாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து மாடரேட்டாக இருந்திருக்கு. ஆவரேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அல்ஜிப்ராவில் வந்து a³ - b³ ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல ஒரு கொஷின், சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜில் வந்து எலெக்ஷன் பேஸ்டு கொஷின் வந்து ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மென்சுரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 3D ஷேப்பு. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளை இருக்கு இல்லையா? ஸோ சிலிண்டரோட கன அளவு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிலிண்டரோட வால்யூம் வந்து πr²h, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நம்பர் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் சிஸ்டமில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் வந்து தெரியும், அப்படிதானே? ஒரு நம்பர் இருக்குன்னா அதோட ஆட் பிளேசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஈவன் பிளேசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது 0 வரணும். இல்லை டிஃபரன்ஸ் எடுக்கக்கூடிய நம்பர் 11ஆல் டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் ட்ரெயின் ப்ராப்ளம்ல இருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரெயின்ல இருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஜாமெட்ரியில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன். ஸோ இதில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸிலிருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா கொஷினுமே நம்ம 1 by 1 வந்து அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். எதுக்காகனா அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கும் அந்த கொஷின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் அடுத்த எக்ஸாம் ஆர்பிஎஃப்ஓ இல்லை என்டிபிசியோ எழுத போகிறீங்கன்னா அதுக்கும் இந்த அனாலிசிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்பர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அது போக லெட்டர் சீரீஸ் மாதிரி ஒரு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ கோடிங் டிகோடிங்கில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கோடிங் டிகோடிங் என்ன ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார்முங்கிறத 4935 அப்படின்னு டினோட் பண்ணுறோம், மோருங்கிறத 3154ன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஈயோட நம்பர் என்ன, இதான் கேட்டிருக்காங்க. ஸோ மேலே உள்ள ஃபார்மில் இருக்கக்கூடிய ORM சேமாக இருக்குது. கீழே இருக்கக்கூடிய மோரில் இருக்கக்கூடிய MOR, அதுலேயும் ORM வருது. அப்போது மேலே பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் சேமாக இருக்குது? 354 சேமாக இருக்கா? அப்போ கீழே இருக்க 354 சேமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சர்க்கிள் பண்ணிட்டீங்கன்னா மீதி ஈக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஈக்கானது 1. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மிரர் இமேஜில் இருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சிலாஜிசமில் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. சிலாஜிசமோட எல்லா டைப்புமே நான் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிளட் ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா கோடட் பிளட் ரிலேஷன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபிகர் கவுண்டிங்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ சயின்ஸில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெனட்டிக்ஸு, கிளைகாலிசிஸ். ஸோ இதில் அதிகமாக கொஷின் கேட்டது எந்த சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பயாலஜிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸில் இருக்கிறதுலே அதிகம், அதுக்கப்புறம் பயாலஜி, அப்புறமா கெமிஸ்ட்ரி. ஓகே. ஸோ ஜெனட்டிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைகாலிசிஸ், அப்புறம் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸில் ஒரு ப்ராப்ளமேட்டிக் கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட இது ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த பொருளோட நிறையும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிலரேஷன் சொல்லக்கூடிய முடுக்கமும் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டும் கொடுக்கும்போது ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? ஸோ F = ma நமக்கு தெரியும். அப்போ M = 10 kg, A வந்து 2.5 m/s இருந்துச்சுன்னா ஸோ M × A 10 × 2.5 போடும்போது 25 நியூட்டன்னு கிடச்சிரும். ஓகே. அப்புறம் நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்திலிருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அப்புறம் பீரியாடிக் டேபிள், அப்புறம் சைலம், ஃப்ளோயம், இதிலிருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லா கொஷினையுமே நம்ம 1 by 1 மேக்ஸ் தனியாக, ரீசனிங் தனியாக, சயின்ஸ் தனியாக, ஜென்ரல் அவேர்னஸ் தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போது கரண்ட் அஃபேரில் பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா கேம்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் DRDOவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ DRDOவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. இப்போ இந்த கரண்ட் அஃபேர் கொஸ்டினில் DRDOவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்களா? அடுத்து போகிற ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா DRDOவோட ஹெட் யார் அப்படின்னு கேட்பாங்க.
ஓகே, அடுத்து பாருங்க ஒரு புக்கோட நேம். இந்த புக்கை வந்து யார் எழுதுனாங்கன்னு கேட்டிருக்காங்க. த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் புக். ஸோ இந்த புக்கை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஹிர் போஸ். ஓகே, அதுக்கப்புறம் ரீசெண்டாக உள்ள அப்பாயின்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்பியோட நியூ டைரக்டர் ஜெனரல். ஓகேவா, ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நியூ டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தல்ஜித் சிங். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மொபைல் ஃபோனுக்கான ஜிஎஸ்டி ரேட் வந்து எவ்வளோ, ஓகேவா, ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோனோட ஜிஎஸ்டி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 18%. ஓகே, அதுக்கப்புறம் கேபினெட் செக்ரட்டரி யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிவி சோம்நாத் தான் கேபினெட் செக்ரட்டரி. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இன் இந்தியா வந்து எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேகாலயால. ஓகேவா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் சேர்த்து கேட்டது. ஓகே, அது போக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டாய்லெட் டே வந்து என்னைக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ரைட் டு ஈக்குவாலிட்டியிலேருந்து ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ டோட்டலாக 10 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அந்த 10ல் 5 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்குறாங்க. 5ல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கரண்ட் அஃபேரில் ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர் ஓரளவுக்கு ரீட் பண்ணி விட்டு போனாலே போதும். இதுக்கு முன்னாடி நடந்த ஷிஃப்ட்டோட கரண்ட் அஃபேரோட டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்பியோட நியூ டைரக்டர் ஜெனரல் கேட்டிருக்காங்களா. அப்போ முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் யார், ரீசெண்டாக யாரெல்லாம் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த அப்பாயின்மெண்ட் லிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் புக்கு கேட்டிருக்காங்க. அப்போ புக்ஸ் அண்ட் ஆத்தர் கேட்டிருக்காங்க. அப்போ ரீசெண்டாக இம்பார்ட்டண்டான புக்ஸ், அந்த புக்ஸோட ஆத்தர் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேவா, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ப்ளஸ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ரெண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸும் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகே, ஸோ அது போக ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச கேம்ஸோட கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அங்கங்கே கரண்ட் அஃபேர் முக்கியமானது பார்த்துட்டு போனாலே கண்டிப்பாக உங்களால் 10க்கு ஒரு 5 கொஷின் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். முக்கியமான கரண்ட் அஃபேர், அது போக ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ். ஓகேவா, ஸோ பானிபட் போர்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஸோ ஒரு குரூப்பில் நான் பார்த்தேன். ஸோ பானிபட் போரும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ நான் மார்னிங் 10 o'clock இந்த வீடியோ வந்து லேப்டாப்பில் ஆல்ரெடி நான் மேக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு லேப்டாப் வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அகைன் என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஃபோனில் எல்லாமே அகைன் இன்ஸ்டால் பண்ணி எடுத்த எல்லா நோட்ஸையும் ஞாபகப்படுத்தி என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் அந்த வீடியோவில் சொன்னோங்கிறத இங்கே ஞாபகப்படுத்தி தனியாக ஒரு பேப்பரில் எழுதி அதை திருப்பி ரெக்கார்ட் பண்ணி இந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஈவினிங் 6 o'clock வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது போக செகண்ட் ஷிஃப்ட்லையும் தேர்ட் ஷிஃப்ட்டும் எப்படி இருந்துச்சு, எத்தனை கொஷின்ஸ் என்னென்ன டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின் கேட்டிருந்தாங்க, ஸோ மேபி ஒரு குட் அட்டெம்ப்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 75 கொஷின், 75ல் ரீசனிங்கில் எல்லா கொஷினுமே தொடர மாதிரி தான், எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20க்கு ஒரு 15 to 17 வரைக்கும் போட்டிருந்தா ஓகே. ஓகே, ஸோ நான் டாப்பரை பற்றி பேசலை, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பற்றி பேசுகிறேன். ஏன்னா இங்கே மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ரீசனிங் வந்து எல்லாருமே அட்டன் பண்ணலாம். புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்கன்னா மேபி நீங்கள் பஸ்ஸில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் வேணால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எல்லா டாப்பிக்குமே ஈஸி தான் ரீசனிங்கில் கேட்ட கொஷின். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சிருந்தாலே ஓரளவுக்கு 10க்கு 5 கொஷின் வரைக்கும் போட்டுடலாம். அது போக ஹிஸ்ட்ரி, ஸ்டாட்டிக் ஜிகே ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா இதில் 10க்கு ஒரு 7 கொஷின் வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கலாம். சயின்ஸு தரவாக படிச்சிருந்தீங்கன்னா, ஏன்னா ஏஎல்பினாலே சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் தான். ஸோ சயின்ஸும் நீங்கள் ஆரம்பத்தில் ஃபிசிக்ஸ், இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே நல்லா படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா சயின்ஸ்லையுமே ஓரளவுக்கு அந்த 20 கொஷினுக்கு ஒரு 15 கொஷின், ஒரு 13 to 15 கொஷின் வரைக்கும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, ஸோ நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா கட் ஆஃப்ங்கிறது டாப்பரோட மார்க்கை வச்சு டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட மார்க் எவ்வளவோ அதை வச்சு தான் கட் ஆஃப் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இன்னும் நடக்கக்கூடிய எல்லா ஷிஃப்ட்டையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கட் ஆஃப் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஷின்ஸு, ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஷின்ஸு எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வரக்கூடிய அனாலிசிஸ் வீடியோஸை பாருங்கள். அந்த அனாலிசிஸில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அந்த கொஷினுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து படிச்சிட்டிங்க அப்படின்னா ரயில்வேல இந்த ஸ்டாண்டர்டில் தான் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அடுத்து எக்ஸாம் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் உள்ள அனாலிசிஸ் ப்ளஸ் அதில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு போங்க. ஓகே, அதில் கேட்ட ஜென்ரல் அவேர்னஸோட டாபிக்ஸை பார்த்துட்டு போங்க. அந்த கொஷினே அப்படி ரிப்பீட் ஆகும்னு சொல்ல முடியாது, பட் அந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் மேம், அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஈவினிங் வந்து என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறத நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டெய்லி வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து நடக்கக்கூடிய ஏஎல்பி எக்ஸாமோட அனாலிசிஸ் தான் வீடியோஸாக போட போகிறோம். அனாலிசிஸ் ப்ளஸ் அதில் கேட்ட ஜிகே கொஷின், அதில் கேட்ட மேக்ஸு, ரீசனிங்கு, சயின்ஸ் கொஷின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் போகிறங்க. அடுத்து போகக்கூடிய ஏஎல்பி எக்ஸாமுக்கும் சரி, நீங்கள் அடுத்த ஷிஃப்டாக இருக்கலாம், அடுத்த நாள் எக்ஸாமாக இருக்கலாம், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஆர்பிஎஃப் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என்டிபிசி எக்ஸாமுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை பாருங்கள். ஓகேவா? வேறு எதுவும் டவுட் இருக்குது, எக்ஸாம் பற்றி எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய கிளாஸஸில் ஜாயின் பண்ண போகிறீங்கனாலும் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.